السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 110 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் 111வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை முழுவதும் கண்டு இதன் மூலம் பலனை முழுமையாக அடைய அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன் வமா வலா வலாத்தல் முஷப்பஹாத்து பிலைஸ. லைசவை கொண்டு ஒப்பாக்கப்பட்ட இன், இன்னும் மா, இன்னும் லா, இன்னும் லாத்த, இந்த 4 விஷயங்கள் லைசவை கொண்டு ஒப்பாக்கப்பட்டது. எதிலில்? அமலில் ஒப்பாக்கப்பட்டது. அப்ப லைச செய்யக்கூடிய அதே அமல், இஸ்முக்கு ரஃபாம் ஹபருக்கு நசபும் செய்யக்கூடிய அதே அமல் இவைகளும் செய்யும் என்பதை பற்றிய பாடம் கடந்த பாடங்களில் நாம் கண்டோம். அதே போல சில நிபந்தனைகளை பார்த்தோம். இன் மா, இது ரெண்டும் அலைசவுடைய அமல் செய்ய வேண்டும் என்றால் என்னது? இஸ்ம முந்திருக்க வேண்டும், ஹபர் பின்னால் வந்திருக்க வேண்டும். அதே போல் இல்லா வரக்கூடாது. இந்த 2 நிபந்தனை இருந்தால்தான் இன் மா லைசவுடைய அமல் செய்யும். அதே போல லா அமல் செய்ய வேண்டும் என்றால் முந்தி சென்ற அந்த 2 நிபந்தனைகளுடன் 3வது நிபந்தனையாக இஸ்மும் ஹபரும் நக்கீராவாக இருக்க வேண்டும். ரெண்டுமே நக்கீராவாக இருக்க வேண்டும். அப்ப இந்த 3 நிபந்தனைகள், இந்திய சொன்ன அந்த ரெண்டும், அடுத்தது ரெண்டுமே நக்கீராவாக இருக்க வேண்டும். இந்த 3 நிபந்தனைகள் இருந்தால்தான் லா அமல் செய்யும். அதே போல லாத்த அமல் செய்ய வேண்டும் என்றால் ஒரு நேரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போல இஸ்மோ அல்லது ஹபரோ ஒன்று போக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த நிபந்தனை இருந்தால்தான் லாத்த அமல் செய்யும் லைசவுடைய அமலை. ஆக இவைகள் அனைத்தையும் தெளிவாக பாடத்தை நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது நாம் அதனுடைய பயிற்சிகளை கண்டு கொண்டிருக்கின்றோம். இதுவரை 3 பயிற்சிகளை கண்டுவிட்டோம். வாருங்கள் இன்று 4வது பயிற்சியை நாம் காண்போம். இப்ப பயிற்சி 4. மல்லதி அவுஜப இல்கா அமலி இன் வமா வலா ஃபில் ஜுமலில் ஆத்தியதி. இப்ப பின்வரக்கூடிய வாசகங்களிலே இன், இன்னும் மா, இன்னும் லாவுடைய அமலை வீணாக்கியதை, இல்கானா வீணாக்குவது. அப்ப வீணாக்கியதை அவசியமாக்கியதே அத்தகையது என்ன? இப்ப வீணாக்கியது அதாவது அமல் செய்யாமல் அமலை வீணாக்கியதை அவசியமாக்கியதே அத்தகையது என்ன? அப்ப கீழே இதெல்லாம் லைசாவுடைய அமல் செய்ய விடாம தடுத்தது. இன்மாவலாவ அமல் செய்ய விடாம வீணாக்கி அதோடைய அமலை வீணாக்கியதை அவசியமாக்கியது என்னன்னு நமக்கு சொல்லணும். நம்ம சொல்லியிருக்கோம்ல, இல்லா வரக்கூடாதுன்னு இப்பதானே மேல சொன்னோம். இல்லா அது அமல் செய்யாது. அதே போல ஒண்ணு முந்தி நக்கீரா வந்தா நக்கீரா வரணும். ஒண்ணு மாரிஃபா வந்துட்டாலும் லா அமல் செய்யாது அப்படின்லாம் பார்த்தோம்ல. அப்ப அந்த அமலை வீணாக்கியது அவசியமாக்கியது அது என்னன்னு குறிப்பிட்டு சொல்லணும். சரியா? வாருங்கள் அது என்ன என்பதை நாம் பார்ப்போம். வீணாக்கியது என்ன, அதோடைய அர்த்தங்களையும் இதையே பார்ப்போம். வாருங்கள். இப்ப ஃபர்ஸ்ட், மா அம்ருக இல்லா அஜீபுன். உன்னுடைய காரியம் ஆச்சரியமானதாகவே தவிர இல்லை. அப்ப உன்னுடைய காரியம் ஆச்சரியமானதாக தவிர இல்லை. அப்ப நம்மளுக்கு தெரியும் இல்லா வரக்கூடாதுன்னு சொன்னோம். இல்லா வந்துட்டு அது அமல் செய்யாது. அதனாலதான் அஜீபுன்னு படிச்சோம். இந்த இல்லா இல்லாட்டி மா அம்ருக அஜீபன் படிச்சிருப்போம். சரியா? அப்ப இல்லா வரக்கூடாதுன்னு இல்லா வந்துருச்சு போட்டிருக்கா. இன்திகாலு நஃபி பி இல்லா, இல்லாவை கொண்டு நஃபி முறிந்தது. காரணம், அப்ப ஆமா லைசாவுடைய அமல் செய்யாததோட காரணம் என்ன? இன்திகாது நஃபி பி இல்லா, இல்லா என்பதை கொண்டு நஃபி என்னது முறிந்ததாக இருக்கிறது. அதான் காரணம். இப்ப இல்லா வந்துட்டால உன்னுடைய காரியம் ஆச்சரியமானதை தவிர இல்லை அப்படின்னா ஆச்சரியமா இருக்குன்னு அர்த்தம். இந்த மா இல்லா வந்தா அந்த மாவையும் இல்லாவையும் நம்ம எடுத்துட்டோம்னா அசல் அர்த்தம் கிடைச்சிடும். அம்ருக்க அஜீபுன், உன்னுடைய காரியம் ஆச்சரியமானதாக இருக்கிறது அப்படின்ற அர்த்தம். சரியா? அப்ப உன்னுடைய காரியம் ஆச்சரியமானதாகவே தவிர இல்லைன்னா உன்னுடைய காய்ச்சல் ஆச்சரியம் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். இப்ப நஃபியோடைய கருத்தே வரல இங்க. இங்க தவிர இல்லா வந்துருச்சுன்னா நஃபியோடைய அர்த்தமே போயிடும். அதான் சொல்றாங்க நஃபியை முறிந்து விடுவது. நஃபி அந்த இல்லை என்ற அர்த்தம் முறிந்து விடுதல். இப்ப இல்லை என்ற அர்த்தம் இல்லை. இங்க என்னவாயிருச்சு, உன்னுடைய காரியம் ஆச்சரியமாதான் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? அதே போலதான் பாருங்க. அடுத்து இன் சயீதுன் இல்லா மஷ்கூருன். நர்பாக்கியசாலி நன்றி செலுத்தப்படக்கூடியவனாகவே தவிர இல்லை. இப்ப நர்பாகியசாலி நன்றி செலுத்தப்படக்கூடியவனாகவே தவிர இல்லைன்னா நன்றி செலுத்தப்பட வேண்டியவனா இருக்காம. அப்ப நர்பாக்கியசாலி நன்றி செலுத்தப்படக்கூடியவனாக இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப இந்த இல்லா வந்தனால அந்த நஃபியோடைய அர்த்தம் போயிடும்.
சரியா? எப்பவுமே மா இல்லா இன் இல்லா இதெல்லாம் வந்துச்சுன்னா இது ரெண்டத்தையும் எடுத்துட்டு பார்த்துட்டா சரியான அர்த்தம் நம்மளுக்கு கிடைச்சிடும். சரியா? அப்ப இங்க இல்லா வந்துட்டா நஃபியோடைய அர்த்தம் போயிருச்சு. சொல்றாங்க பாருங்க, இன்திகாலும் நஃபி இல்லா, இல்லாவை கொண்டு நஃபி முறியுதல், அந்த நஃபி இல்லை என்ற அர்த்தம் முறியுதல், அதுதான் காரணம். சரியா? லல் மதீனத்து வாசிஅத்துன், இப்ப லல் மதீனத்து வாசிஅத்துன் வல ஷவாரிஉ நதீஃபத்துன், இன்னும் நகரம் என்பது விசாலமானதாக இல்லை. வல ஷவாரிஉ நதீஃபத்துன், ஷவாரி தெருக்கள் என்பது சுத்தமானதாக இல்லை. அப்ப வாசிஅத்தன் படிக்க கூடாது, நதீஃபத்தன் படிக்க கூடாது. காரணம் நம்மளுக்கு தெரியும், ரெண்டுமே நக்கீராவா இருக்கணும்னு சொன்னோம். இங்க என்ன ஆயிருச்சு, அலிஃப்லாம் வந்துருச்சுல, மாரிஃபாவாயிருச்சு. அப்ப மாரிஃபாவாயிட்டா லா அமல் செய்யாது. அப்ப காரணம் மாரிஃபா வந்ததுதான். இஸ்முல்லா கைரு நக்கீரத்தின், லாவுடைய இஸ்மாகிறது நக்கீரா அல்லாததாக இருக்கிறது. இங்க இதான் லாவுடைய இஸ்ம் அல் மதீனா. அதே போல இந்த லாவுடைய இஸ்மு அஷவாரி. இப்ப இஸ்முல்லா லாவுடைய இஸ்மாகிறது நக்கீரா அல்லாததாக இருக்கிறது, அதாவது மாரிஃபாவா இருக்கு. அப்ப நக்கீராவா இருக்குன்னு நம்ம சொன்னோம்ல, அப்ப நக்கீராவோ அல்லாதா இருக்கிறது தான் அமல் செய்ய விடாம தடுத்துருச்சு. அடுத்து பாருங்க, மாபில் ஆபா இ ஃபஹ்ருக்கும், உங்களுடைய பெருமை உங்கள் மூதாதையர்களை கொண்டு இல்லை. இப்ப உங்களுடைய பெருமை மூதாதையர்களை கொண்டு இல்லை. இப்ப நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபஹ்ருக்கும் இஸ்மு, இஸ்மு ஃபர்ஸ்ட் வரணும், பில் ஆபாயி ஹபரு பின்னாடி வரணும், அப்பதான் அமல் செய்யும். இப்ப என்னவாயிருச்சு, ஹபர் முந்தி வந்துருச்சு, அதனால என்ன செய்யாது, அமல் செய்யாது. சரியா? அதான் சொல்றாங்க பாருங்க, தகத்துமுல் ஹபரி அலல் இஸ்மி, இஸ்மை விட ஹபர் முந்துதல். காரணம் என்ன, மேல காரணம் சொல்லியிருக்கோம்ல, அமல் செய்யாம அதை அவசியமாக்கியது என்னது, இஸ்மை விட ஹபர் முந்தியதாக இருப்பதுதான். அடுத்து பாருங்க, இனி ரஜுலு இல்லா கல்புஹு வ லிசானுஹு, மனிதன் என்பவன் அவனுடைய உள்ளம் அவனுடைய நாவை தவிர இல்லை. இப்ப மனிதனாலே அவன் உள்ளத்தை வைத்து அவனுடைய நாவை வைத்துதான் மதிப்பிடப்படுவான். அவன் எப்படி நடந்துக்கிறான், அவனுடைய குணங்களை வைத்துதான் மதிப்பிடப்படுவான். அவன் எப்படி பேசுறான், அதை வைத்துதான் மதிப்பிடப்படுவான். அப்ப இல்லா வந்துட்டா நம்ம சொன்ன மாதிரிதான், மனிதன் என்பவன் அவனுடைய உள்ளம் அவனுடைய நாவாக தான் இருக்கிறான்னு அர்த்தம். சரியா? அவனுடைய உள்ளம் அவனுடைய நாவாக தவிர இல்லை என்றால் அப்படிதான் இருக்கான்ற அர்த்தம் கொடுக்கும். அப்ப நஃபியோடைய அர்த்தம் இல்லை என்ற அர்த்தம் இந்த இல்லா வந்ததினால் முறிந்து விட்டது. இங்க பாருங்க, இன்திகாது நஃபி இல்லா, இல்லாவை கொண்டு இல்லை என்ற அந்த அர்த்தம் என்னவாயிட்டு, நஃபி என்பது முறிந்து விடுவது தான் காரணமாக இருக்கிறது. இந்த அமல் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் இல்லாவை கொண்டு நஃபி முறியுதலாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, மா துன்யாக்க இல்லா ஃபானியத்துன், உன்னுடைய உலகம் இல்லை அழியக்கூடியதாகவே தவிர உன்னுடைய உலகம் இல்லை. உன்னுடைய உலகம் அழியக்கூடியதாகத்தான் இருக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? இப்ப இல்லா இந்த நஃபியோடைய அர்த்தத்தை என்னவாயிருச்சு, இல்லாம ஆக்கிடுச்சு. இப்ப நஃபியோடைய அர்த்தம் இல்லை, என்ன அர்த்தம், இதோட கருத்து என்ன, உன்னுடைய உலகம் அழியக்கூடியதாக தான் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதான் சொல்றாங்க பாருங்க, காரணம். அப்ப மா அமல் செய்யாததின் காரணம் என்ன, லைசாவுடைய அமல் செய்யாததின் காரணம் என்ன, இன்திகாது நஃபி இல்லா, இல்லாவை கொண்ட நஃபி இல்லை என்ற அந்த அர்த்தம், நஃபி என்பது முறிந்து விடுதல்தான் காரணம். அடுத்து பாருங்க, இனில் ஃபராகு, அப்ப இனில் ஃபராகு இல்லா ஃபசாதுன், ஓய்வு என்பது பாலானதாகவே தவிர இல்லை. இப்ப ஓய்வு என்பது பாலானதாக தான் இருக்கிறது, வீணானதா பாலானதா ஃபசாதாகத்தான் இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப இல்லா என்னவாயிருச்சு, இல்லை என்ற அந்த அர்த்தத்தை முறிச்சிருச்சு, இப்படிதான் இருக்குதுன்னு அர்த்தம் கொடுக்கும். சரி, இதோட கருத்து இது இப்படிதான் இருக்குதுன்ற அந்த அர்த்தம் கொடுக்கும். அப்ப நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சதுதான். இப்ப இல்லா லைசாவுடைய அமல் செய்யாததின் காரணம் என்ன, இன்தி 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 காலு. சரியா? அப்ப இன்திகாலு நஃபி இல்லா, இல்லாவை கொண்டு நஃபியோடைய அர்த்தம் முறியுதலாக இருக்கும். சரியா? அப்ப அடுத்து பாருங்க, லஷம்சு முஷ்ரிகத்தன். அப்ப அங்க பாருங்க, லஷம்சு முஷ்ரிகத்தன்னா சூரியன் உதிக்கக்கூடியதாக பிரகாசிக்கக்கூடியதாகவும் இல்லை, வலா முஸ்ஹியத்தன் முஸ்ஹிய துன். அப்ப இங்க முஷ்ரிகத்துன் தான் வரணும், இங்க தவறாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. லஷம்சு முஷ்ரிகத்துன் வலா முஸ்ஹியத்துன், அப்படிதான் வரணும். சரியா? பிரகாசம், அப்ப சூரியன் பிரகாசமானதாகவும் இல்லை, வலா முஸ்ஹியத்துன் தெளிவானதாகவும் இல்லை. இப்ப பிரகாசமானதாகவும் இல்லை, தெளிவானதாகவும் இல்லை. அப்ப இங்கேயா நம்ம முஸ்லிஹத்துன் படிச்சோம், ஏன்னா நான் ரெண்டுமே நக்கீராவா இருக்கணும், லா வந்தா. ஆனா இங்க என்ன வந்துருச்சு, மாரிஃபா வந்துருச்சுல, அதனாலதான் நம்ம என்ன செஞ்சோம், ரெண்டுத்தையும் லைசாவுடைய அமல் செய்யாம சாதாரண முபத்ததா ஹபருடைய அமலை கொடுத்தோம். சரியா? பாருங்க, இஸ்மு லா மாரிஃபத்துன் கைரு நக்கீரத்தின், லாவுடைய இஸ்மாகிறது நக்கீரா அல்லாத மாரிஃபாவாக இருக்கிறது. இதுதான் லாவுடைய இஸ்மு, இது லாவுடைய ஹபர்.
அப்ப இஸ்மு என்ன ஆயிருச்சு? நக்கீரா அல்லாத மாரிஃபாவாக அலிஃப்லாம் மாரிஃபாவாக ஆயிருச்சு. அதனால இது லைஸோடைய அமல் செய்யாது. அடுத்து பாருங்க, மா இந்தி கிதாபுக, என்னிடத்தில் உன்னுடைய புத்தகம் இல்லை. உன்னுடைய புத்தகமாகிறது என்னிடத்தில் இல்லை. இப்போ உன்னுடைய புத்தகம்ன்றது முபத்ததா இஸ்மு, இந்தின்றது ஹபர். இப்போ இஸ்மு தானே முந்தி வரணும், ஹபர் பிந்தி வரணும்ல. இந்த இடம் மாறிடுச்சுன்னா அமல் செய்யாது. அதனாலதான் இங்க அமல் செய்யல லைசாவோட அமல். காரணம் பாருங்க, லைசாவுடைய அமல் செய்யாததின் காரணம் என்ன? தகத்துமுல் ஹபரி அலல் இஸ்மி, இஸ்மை விட ஹபர் முந்துதலாக இருக்கும். இப்ப அதுதான் இங்க காரணம். அடுத்து பாருங்க, லா காத்திபுன் இல்லா காரிஉன், எழுதக்கூடியவன் படிக்கக்கூடவே தவிர இல்லை. இப்ப எழுதக்கூடியவன் எப்படி இருக்கான்? படிக்கக்கூடியவனாக தான் இருக்கான். படிச்சாதான் நல்லா எழுத முடியும், ஒரு எழுத்தாளன் ஆக முடியும். இப்ப எழுத்தாளன் எழுதக்கூடியவன் என்பவன் படிக்கக்கூடியவனாகவே தவிர இல்லை. அப்ப எழுதக்கூடியவன் எப்பவுமே என்ன செய்வான்? கண்டிப்பா படிப்பான்னு அர்த்தம். அப்ப இந்த இல்லா வந்தனால இந்த இல்லோட லாவுடைய அர்த்தம் போயிருச்சு. சரியா? அதான் இன்டிகாலு நஃபி பி இல்லா, இல்லாவை கொண்டு நஃபியோடைய அர்த்தம், இந்த இல்லை என்ற அர்த்தம் முறிந்து விடுதல். இப்ப எல்லாத்துலயும் ஃபா வந்திருக்கு, எல்லாத்துலயும் என்ன வரணும்? காஃப் வரணும். சரியா? நகல். அப்ப எல்லாத்துலயும் என்ன வரணும்? காஃப் வரணும். எல்லா இடத்துலயும் என்ன வந்துருச்சு? ஃபா வந்திருக்கு. அதை கவனிச்சுக்கோங்க. சரியா? இப்ப இதோடைய அர்த்தங்கள், அதோட காரணம் கேட்டாங்க, நம்ம சொல்லியாச்சு. வாருங்கள், இப்பொழுது நாம என்ன செய்ய போறோம்? அடுத்த தம்ரீனை இப்பொழுது நாம் கேட்க போகிறோம். சரியா? அப்ப அடுத்த தம்ரீன் என்னது? ஐந்தாவது தம்ரீன் இப்பொழுது பார்க்க போகிறோம். பாருங்க, லிமலா தஸ்லுஹுல் ஜுமலுல் ஆத்தியத்து லிதுஹூலிலா அல் ஆமிலதி அமல லைஸ அலைஹா. எதற்காக சரியாகாது? பின்வரக்கூடிய வாசகங்கள் சரியாகாது. லிதுஹூலில்லா அல் ஆமிலத்தி அமல லைஸ, லைஸோட அமலை அமல் செய்யக்கூடிய லா நுழைவதற்கு பின்வரக்கூடிய ஜும்லாக்கள் எதற்காக சரியாகாது? அலைஹா, அந்த பின்வரக்கூடிய ஜும்லாக்களின் மீது லைஸாவுடைய அமலை அமல் செய்யக்கூடிய லா நுழைவதற்கு பின்வரக்கூடிய ஜும்லாக்கள் எதற்கு சரியாகாது? எதற்கு இதுலலாம் அமல் செய்யக்கூடிய லா நுழையிறது சரியாகாது? இதுல லா வர்றதுக்கு, இதுல ஏன் லா வர்றதுக்குலாம் சரியா, அந்த லா நுழையிறதுக்கு லைஸோடைய அமல் செய்யக்கூடிய லா, சாதா லா நுழையலாம். அதாவது அமல் செய்யாம வெறும் லா நுழையலாம், அது பிரச்சனை இல்லை. லைஸவுடைய அமல் செய்யக்கூடிய அந்த அந்த லா ஏன் நுழையக்கூடாது? ஏன் அந்த காரணம் நம்ம சொல்லுவோம். ஏன் நம்ம படிச்சிருக்கோம் சில நிபந்தனைகளை, நம்ம முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? படிச்சிருக்கோம். அதுதான் இங்க சொல்றாங்க. அந்த நிபந்தனைகள் இல்லாட்டி ஒரு லா என்பது என்ன செய்யாது? லைஸோடைய அமலை அமல் செய்யாது. அதானே? அப்ப அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. வாருங்கள், இப்பொழுது அந்த காரணத்தை நம்ம சொல்லணும். அப்புறம் என்ன சொல்றாங்க? இஜ் அல்ஹா, பின்வரக்கூடிய வாசகங்களை ஆக்கு சாலிஹத்தல் இதாலிக்க, இந்த லா நுழைவதற்கு சரியானதாக, அந்த லைஸோடைய அமலை அமல் செய்யுமே அத்தகைய லா நுழைவதற்கு சரியானதாக, சாலிஹானதாக என்ன செய்? அந்த வாசகங்களை ஆக்கு. சும்மா அதுஹில்லா அலா குல்லி மின்ஹா, பிறகு லாவை நுழை அந்த வாசகங்கள், பின்வரக்கூடிய வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்று மீதும் அந்த லாவை நுழை. அப்ப அந்த ஜும்லாக்களை அந்த லைஸோட அமல் செய்யக்கூடிய லா நுழையிற மாதிரி அதுக்கு நுழைவதற்கு சாலிஹானதாக சரியானதாக இந்த சில மாற்றங்கள் செய்து அது நுழையிற மாதிரி ஆக்கிட்டு பிறகு அந்த லாவை நுழை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பார்ப்போமா? இப்ப இவங்க சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? இவங்க சொன்ன மாதிரி நம்ம பார்ப்போம். வாருங்கள், இதோடைய பதிலை நாம் கீழே அங்கே என்ன செய்வோம்? நாம் அர்த்தத்தையும் காண்போம். அப்ப இங்க பாருங்க, ஐந்தாவது தம்ரீன். அப்ப ஃபர்ஸ்ட் அஷ்ஷஜரத்து. அப்ப அஷ்ஷஜரத்து மூரிகத்துல் அகுசானி. என்னது? மூரிக மூரிகது. இப்ப மூரிகத்துனா இலை விடக்கூடியதாக இருக்கிறது. அகசான்னா கிளைகள், அகசான்னா கிளைகள், கிளைகளில் இலை விடக்கூடியதாக, அதாவது நல்ல பிரகாசமானதாக, இலை வரப்புனா இலை. இப்ப அந்த கிளைகளில் இலை வரக்கூடியதாக வரக்கூடியதாக இருக்கிறது. சரியா? அப்ப பாருங்க, இதுல நம்மளுக்கு தெரியும் அஷஜரத்துன்றது என்னது? இதுல அலிஃப்லாம் மாரிஃபாவாக இருக்கிறது. அதே போல மூரிகத்துல் அகசானி முலாஃப் முலாஃப் இலைஹி. அப்ப இலாஃபத்தும் என்னதுதான்? ஒரு மாரிஃபா தானே, படிச்சிருக்கோம்ல. இப்ப இலாஃபத்தும் ஒரு மாரிஃபா தான். அப்ப ரெண்டுமே மாரிஃபா இருக்கு. ஒண்ணு மாரிஃபா இருந்தாவே நம்ம என்ன செய்ய முடியாது? அதுல நம்ம லாபம் நுழைக்க முடியாது, லைஸோடைய அமல செய்ய முடியாது. இங்க என்னவா இருக்குது? ரெண்டுமே இதுவா இருக்கு. என்னது? ரெண்டுமே மாரிஃபாவா இருக்கு. அப்ப கண்டிப்பா என்ன செய்ய முடியாது? நம்மனால அந்த அமல் செய்ய முடியாது.
அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி காரணம் சொல்ல சொன்னாங்கல்ல. லிமலா எதுக்கு சரியாகாதுன்னு காரணம் கேட்டாங்கல்ல. காரணம் பாருங்க, அல் இஸ்மு வல் ஹபரு கைரு நக்கீரத்தைனி. இஸ்மும் ஹபரும், இஸ்மு என்பது இந்த ஷஜரத்து என்பது இஸ்மு, மூரிக்கத்துல் அகுசானி என்பது ஹபர். சரியா? இப்ப ரெண்டுமே ரெண்டுமே கைரு நக்கீரத்தை நக்கீர அல்லாததாக இருக்கிறது. அப்ப அது சரியானதாக லா நுழையக்கூடியதற்கு சரியானதாக இதை மாத்தணும். இந்த வாசகத்தை மாத்தணும். மாத்தி இங்க போட்டிருக்காங்க பாருங்க. லா ஷஜரத்துன் மூரிகதன், எந்த ஒரு மரமும் இலை விடக்கூடியதாக இல்லை, இலை வரக்கூடியதாக இல்லை. அப்ப இங்க இருந்து ஷஜரத்துன்றதும் என்னது? நக்கீரா. மூரிக்கத்துன்றதும் நக்கீரா. அப்ப லா என்ன செய்யும்? லைசாவுடைய அமல் செய்யும். இஸ்முக்கு ரஃபாவும் ஹபருக்கு நசபு செஞ்சிருக்கா. அப்ப ஷஜரத்துன் எந்த ஒரு மரமும் இலை விடக்கூடியதாக, இலை வரக்கூடியதாக இல்லை. இப்ப அடுத்து பாருங்க, அத்தாரு. இப்ப அத்தாரு என்பது வீடு, வீடு ஆகிறது. வாசிஅத்துல் அர்ஜாஇ, எல்லா திசைகளும் விசாலமானதாக இருக்கிறது. அர்ஜானா திசைகள், திசைகள் விசாலமானதாக இருக்கிறது. அப்ப இதுலயும் பாருங்க, அத்தாருன்றதும் மாரிஃபா, வாசியத்துல் அர்ஜான்றது இது அலிஃப்லாம் மாரிஃபா, இது இலாஃபத் மாரிஃபா. மாரிஃபா இருக்கக்கூடாது, இங்க ரெண்டுமே மாரிஃபாவா இருக்கு. காரணம் கேட்டாங்கல்ல, இதுல ஏன் லா நுழையக்கூடாது, அமல் லைஸோடைய அமல் செய்யக்கூடிய லா நுழையக்கூடாதுன்னு காரணம் கேட்டாங்கல்ல. அதான் இஸ்மு அல் ஹபரு கைரு நக்கீரத்தைனி, இஸ்மும் இன்னும் ஹபரும் நக்கீர அல்லாததாக இருக்கிறது. லா தாரும் வாசியாத்தன். அப்ப பாருங்க, ரெண்டுத்துமே நக்கீர ஆக்கிட்டா நம்ம என்ன செய்யலாம்? லைஸோடைய அமல் செய்யக்கூடிய லாவை நுழைக்கலாம். இப்ப ரெண்டுமே நக்கீரா வாசி கொண்டு வந்திருக்கோமா. எந்த ஒரு வீடும் விசாலமானதாக இல்லை. இப்ப ரெண்டுமே என்னவா இருக்குது? நக்கீராவா இருக்கு. அதனால லைசா அமல் செய்யக்கூடிய லாவை கொண்டு வரலாம். அடுத்து பாருங்க, சூரத்து ஜமீலத்துல் அல்வானி, அந்த உருவமாகிறது ஜமீலத்துல் அல்வானி, நிறங்கள் அழகானதாக இருக்கிறது. அப்ப இதுல அலிஃப்லாம் மாரிஃபா, இது இலாஃபத் மாரிஃபா. அதேதான் காரணம் கேட்டாங்களா பாருங்க. அல் இஸ்மு வல் ஹபரு கைரு நக்கீரத்தைனி, இஸ்மு இன்னும் ஹபரும் நக்கீர அல்லாததாக இருக்கிறது. ரெண்டுமே மாரிஃபாவா இருக்குது. அப்ப அதுக்கு லைசாவுடைய அமல் செய்யக்கூடிய லா நுழையிற மாதிரி பாருங்க அமைக்கணும்னா ரெண்டத்தையும் நக்கீரா ஆக்கிட்டா போதும். லா சூரத்தும் ஜமீலத்தன், எந்த ஒரு தோற்றமும் உருவமும் அழகானதாக இல்லை. இப்ப அடுத்து பாருங்க, சுஃபூஃபு முஸ்தகீமத்துன், எல்லா வரிசைகளும், சுஃபூஃபுனா வரிசைகள் ஆகிறது, முஸ்தகீமத்துன் நிலையானதாக இருக்கிறது. கோணல் மானலாம் இல்லாம நேரான நிலையானதாக இருக்கிறது. அப்ப முஸ்தகீமத்தும் நக்கீரா தான். ஆனா முபத்ததா இஸ்மு எப்படி இருக்குது? அலிஃப்லாம் அலிஃப்லாம் மாரிஃபாவா இருக்குது. அதனால நான் நுழையிறது சரியாகாது. அதனால காரணம் பாருங்க, அல் இஸ்மு கைரு நக்கீரத்தின், இஸ்மாகிறது நக்கீரா அல்லாததாக இருக்கிறது. இஸ்முனா இதுதான். சரியா? அப்ப நக்கீரா அல்லாததாக இருக்கிறது. அதனாலதான் நான் நுழைக்க முடியாது. லைசோடைய அமல் செய்யக்கூடிய நான் நுழைக்க முடியாது. அது அந்த லா நுழையிற மாதிரி, லைசோடைய அமல் செய்யக்கூடிய லா நுழையிற மாதிரி செய்யணும்னா ரெண்டுத்தையும் நக்கீரா ஆக்கி கொண்டு வர வேண்டியதுதான். லா சுஃபூஃபுன் முஸ்தகீமத்தன், சஃப்புகள் நிலையான நேரானதாக இல்லை. வரிசைகள், சஃப்னா என்னது? வரிசைகள் நேரான நிலையானதாக இல்லை. இப்ப ரெண்டுமே நக்கீராவா இருக்கா. இப்ப அதனால லா லைசாவுடைய அமல் செய்யும். அடுத்து பாருங்க, அப்ப லா முனா மம்லு அத்துன், நம்மளுடைய பேனாக்கள் மம்லு அத்து நிரப்பப்பட்டதாக இருக்கிறது. அப்ப அக்கலாமுனான்றது இலாஃபத் மாரிஃபா, மம்லு அத்தன் நக்கிறது. ஆனா இது எப்படி இருக்குது? இலாஃபத் மாரிஃபாவா இருக்குதா. அதனால இதுல லா நுழைக்க முடியாது. லைசாவுடைய அமல் செய்யக்கூடிய லா நுழைக்க முடியாது. பாருங்க, அல் இஸ்மு மாரிஃபத்துன் கைரு நக்கீரத்தின், இந்த இஸ்மு ஆகிறது. அக்கலாமுனா தான் இஸ்மு, மம்லுஅத்துன் ஹபர். இப்ப இஸ்மு என்பது நக்கீரா அல்லாத மாரிஃபாவாக இருக்கிறது. அப்ப ரெண்டுக்குமே நக்கீராக்குனாலா அமல் செய்யக்கூடிய, லைசாவுடைய அமல் செய்யக்கூடிய லாவை நம்ம நுழைக்கலாம். அதை இங்க செஞ்சு இங்க எழுதியிருக்காங்க பாருங்க, லா அக்கலாமுன் மம்லுஅத்தன், பேனாக்கள் நிரப்பப்பட்டதாக இல்லை. இப்ப அடுத்து பாருங்க, சஹாபு கசீஃபுன், அந்த மேகங்கள் ஆகிறது கசீஃபுன், அந்த மேகம் ஆகிறது எப்படி இருக்கிறது? கசீஃபுன், அடர்த்தியானதாக இருக்கிறது. அப்ப அல் இஸ்மு மாரிஃபத்துன் கைரு வைக்கிறது. இங்க அசஹாபுன்ற இந்த மேகம்ன்ற அர்த்தம் கூடியது அலிஃப்லாம் மாரிஃபாவா இருக்குது. அப்ப நான் நுழைக்க முடியாது. லைசாவுடைய அமல் செய்யக்கூடிய எல்லாம் நுழைக்க முடியாதுல்ல. அதான் காரணம் பாருங்க, அல் இஸ்மு மாரிஃபத்துன் கைரு வைக்கிறது. இஸ்மாகிறது இந்த இஸ்மு நக்கீரா அல்லாத மாரிஃபாவாக இருக்கிறது. அதனாலதான் லா நுழைக்க முடியாது. லைசாவுடைய அமல் செய்யக்கூடிய எல்லாம் நுழைக்க முடியாது. அப்ப ரெண்டுத்தையும் நக்கீராவாக்கி கொண்டு வருவோமா. லா சஹாபுன் கசீஃபன், மேகம் அடர்த்தியானதாக இல்லை. இப்ப ரெண்டுமே நக்கீராவா இருக்கு. அதனால லைசாவுடைய அமல் செய்யக்கூடிய லாவை நுழைச்சு லைசாவுடைய அமல் இஸ்முக்கு ரஃபாம் ஹபருக்கு நசமும் கொடுத்துட்டோம். சரியா? இப்ப இந்த தம்ரீன் முடிந்து விட்டது. வாருங்கள் இப்பொழுது ஆறாவது தம்ரீனை நாம் பார்ப்போம். ஆறாவது தம்ரீன் என்ன சொல்றாங்க? கௌவின் சித்த ஜுமலின், 6 வாசகங்களை உருவாக்கு. எப்படிப்பட்ட 6 வாசகங்கள்? மபுது அதிம்பி இன்னில் நாஃபியத்தி, நஃபி செய்யக்கூடிய இல்லை என்ற அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடிய நஃபி செய்யக்கூடிய இன்னை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட 6 ஜும்லாக்களை உருவாக்கு.
பிஹைசு ஒரு விதத்தில் உருவாக்கி தக்கூனு ஆமிலத்தன் அந்த இன்னின் நாஃபியா இருக்குல்ல நஃபி செய்யக்கூடிய இன் ஆகும் ஆமிலத்தன் ஃபி சலாசில் ஊலா முதல் மூன்று வாசகங்களிலே அமல் செய்யக்கூடியதாக ஆகும் முல்காத்தன் ஃபி சலாசி சானியா இரண்டாவது மூன்றிலே முதல் மூன்றிலே அமல் செய்யக்கூடியதாக அந்த இனின் நாஃபியா ஆகும் அமல் செய்யக்கூடியதாகனா லைசவுடைய அமலை அமல் செய்யக்கூடியதாக அந்த இனின் நாஃபியா நஃபி செய்யக்கூடிய இந்த இன் ஆகும் விதத்திலும் இரண்டாவது மூன்று வாசகங்களிலே அமல் செய்யாமல் வீணடிக்கப்பட்டதாக முல்காத்தன் அதாவது அமல் செய்யாததாக அதாவது வீணடிக்கப்பட்டதாக அதாவது அமலே செய்யாது ஆனா நுழைஞ்சிருக்கும் ஆனா என்ன செய்யாது அமல் செய்யாத மாதிரி அந்த இனின் நாஃபியா அமல் செய்யாததாக இரண்டாவது மூன்று வாசகங்களே அமல் செய்யாததாக ஆகும் விதத்தில் நஃபி செய்ய நஃபி செய்யக்கூடிய இன்னை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆறு வாசகங்களை உருவாக்கு. அப்ப சுருக்கமா சொல்லணும்னா ஆறு வாசகம் எல்லாத்துலயும் இன் வரணும். ஆரம்பத்துல என்ன வரணும்? நஃபி செய்யக்கூடிய இல்லை என்ற அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடிய இன் வரணும். ஷர்த்தியாவுடைய எண் இல்ல. இன்னுன்றது ஷர்த்துடைய அர்த்தமும் கொடுக்கும். இங்க நம்ம சொல்றது நஃபி செய்யக்கூடிய இன் எல்லா ஆறு வாசகங்களையும் வரணும். அந்த ஆறு வாசகங்கள்ல முதல் மூன்று வாசகம் அந்த இன் அமல் செய்யணும். லைசவுடைய அமல் செய்யணும். அடுத்த மூன்று வாசகங்கள்ல அது அமல் செய்யக்கூடாது. அமல் செய்யாததாக முழுகாத்தனா வீணடிக்கப்பட்டதாக அமலை விட்டு வீணடிக்கப்பட்டதாக அந்த இன் இருக்க வேண்டும். சரியா? ஆனா நம்ம படிச்சிருக்கோம் சில நிபந்தனைகள் இருந்தாதான் லைசோடைய அமல் இந்த இன் என்பது செய்யும். நிபந்தனைகள் இல்லாட்டி அமல் செய்யாது. அதனால பார்ப்போம். அதுக்கு அவங்க கேட்ட மாதிரி ஆறு வாசகங்கள் நம்ம உருவாக்குவோம். அடுத்து ரெண்டாவது பாருங்க. கவ்வின் சித்த ஜுமலின் மபுது அத்தின் விமா அந்நாஃபியதி நஃபி செய்யக்கூடிய இல்லை என்ற அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய மாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆறு வாசகங்களை உருவாக்கு. பிஹைஸ் ஒரு விதத்தில் உருவாக்கு. தக்கூனு ஆமிலத்தன் ஃபி சலாசில் ஊலா முதல் மூன்று வாசகங்களிலே அமல் செய்யக்கூடியதாக அந்த நஃபி செய்யக்கூடிய மா ஆகும். வாஜிபத்தல் இல்காஇ ஃபி சலாசி சானியா இரண்டாவது மூன்று வாசகங்களிலே வீணடிப்பதை அவசியமாக்கக்கூடியதாக அந்த நஃபி செய்யக்கூடிய மா ஆகுமே அந்த விதத்தை கொண்டு நஃபி செய்யக்கூடிய மாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆறு வாசகங்களை உருவாக்கு. இப்ப முதல் மூன்று வாசகங்களே அமல் செய்யக்கூடியதாக இருக்கும் விதத்திலும் இரண்டாவது மூன்று வாசகங்களிலே அந்த அமலை வீணடிக்குவதை அவசியமாக்கக்கூடிய விதத்திலும் அந்த நஃபியை கொண்டு நஃபியோடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய இல்லை என்ற அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஏன்னா மாவுக்கு வேற அர்த்தம் மௌசூலாகவும் வரும். அதே போல கேள்வி இஸ்திஃபாமுடைய அர்த்தத்திற்கும் வரும். நம்மளுக்கு இங்க சொன்னது நஃபி இல்லை என்ற அந்த அர்த்தத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆறு வாசகங்கள். அப்ப சுருக்கமா மேல சொன்ன மாதிரிதான் ஆறு வாசகங்கள். அதுல முதல் மூன்று வாசகங்கள் அமல் லைசவுடைய அமல் செய்யக்கூடிய அந்த மாவாக ஆரம்பத்தில் கொண்டு வர வேண்டும். அமல் செய்யாததாக அடுத்த இரண்டாவது மூன்று வாசகங்களையும் நம்ம கொண்டு வரணும். அடுத்து பாருங்க மூன்றாவது கவ்வின் சித்த ஜுமலின் மபுது அத்தின் பில்லான் நஃபியதி நஃபி செய்யக்கூடிய லாவ். அப்ப நஃபி செய்யக்கூடிய லா இல்லை என்ற அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடிய லாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆறு ஜும்லாக்கள் ஆறு வாசகங்களை உருவாக்கு. பிஹைசு தக்கூனு ஆமிலத்தன் ஃபி சலாசில் ஊலா முதல் மூன்று வாசகங்களிலே அமல் செய்யக்கூடியதாக அந்த நஃபி செய்யக்கூடிய லா ஆகும் விதத்திலும் வாஜிபத்தல் இல்காய் ஃபி சலாசி சானியதி இரண்டாவது மூன்று வாசகங்களிலே அந்த அமலை வீணடிக்குவதை அவசியமாக்கக்கூடியதாக அந்த நஃபி செய்யக்கூடிய லா இருக்கும் விதத்தை கொண்டும் நீ நஃபி செய்யக்கூடிய இல்லை என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய லாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக ஆறு வாசகங்களை உருவாக்கு. இப்ப மேல சொன்ன மாதிரிதான் லா வரணும். அந்த லா ஆரம்பிக்கப்பட்டது லா இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த லாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆறு வாசகம். அதுல முதல் மூணு வாசகம் லைசோடைய அமல் செய்யணும். அடுத்து இருக்கக்கூடிய அந்த மூன்று வாசகம் அமல் செய்யக்கூடாது. ஆனா நுழைஞ்சிருக்கணும். சரியா? இறுதியாக பாருங்க நாலாவது கவ்வின் அர்பா ஜுமலின் நான்கு வாசகங்களை உருவாக்கு. தஸ்தமிலோ குல்லும் மின்ஹா அந்த வாசகங்கள் உள்ளடக்கி இருக்கும். அந்த நான்கு வாசகங்களிலிருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்கும். லாத்தவின் மீது அந்த ஆறு வாசகங்கள் 4 வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்கும். அப்ப 4 வாசகம் அது எல்லாத்துலயும் உள்ளடக்கி இருக்கணும். எது உள்ளடக்கி இருக்கணும்? லாத்தவை உள்ளடக்கி இருக்கணும். எந்த லாத்த அல்லது தாமலும் அமல லைசோடைய அமலை அமல் செய்யுமே அத்தகைய லாத்தவின் மீது அந்த 4 வாசகங்கள் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்குமே அத்தகைய 4 வாசகங்களை உருவாக்கு. அப்ப அந்த லாத்த அமல் செய்யணும் சில நிபந்தனை இருக்குல்ல அந்த நிபந்தனையோட என்ன செய்ய நீ உருவாக்கி கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ வாருங்கள் இவங்க கேட்ட மாதிரி வாசகங்களை உருவாக்கி இங்க நம்ம அதோடைய அர்த்தத்தையும் கீழே பார்த்து விடுவோம். அப்ப பாருங்க இதுதான் ஆறாவது. அப்ப ஃபர்ஸ்ட் இன்னும் நுழையணும் 6 வாசகம். அதுல 3 அமல் செய்யணும் 3 அமல் செய்யக்கூடாதுன்னாங்கல்ல. இப்ப இதுவெல்லாம் அமல் செய்யக்கூடியது இதெல்லாம் அமல் செய்யாதது. இதுக்கு பாருங்க இதோடைய அர்த்தம் பாருங்க.
இனித்தில் மீது முஜ்தஹிதன், அந்த மாணவன் முயற்சி செய்யக்கூடியவனாக இல்லை. அப்ப இஸ்மு முந்திருக்கு, ஹபர் பிந்திருக்கு, இல்லா வரல. அதனால நிபந்தனை எல்லாம் பரிபூர்ணமா இருக்கனால லைஸோடைய அமல் செய்யும். அப்ப இதுல இல்லா நுழைஞ்சிருச்சு, அதனால இதுல அமல் செய்யாது. பாருங்க, அப்ப இதோடைய அர்த்தம் பார்த்தாச்சா? இங்க பாருங்க, இனி தில்மீது இல்லா முஜ்தஹிதுன் படிக்கணும், முஜ்தஹிதன் படிச்சிடக்கூடாது. ஆனா இல்லா நுழைஞ்சிருச்சுல. அப்ப இதுல அமல் செய்யல, இன்னும் எந்த அமலும் செய்யல. சரி, அதான் முல்காத், எந்த ஒரு அமலும் செய்யல. அப்ப அந்த மாணவன் முயற்சி செய்யக்கூடியவனாகவே தவிர இல்லை. அடுத்து பாருங்க, இனில் ஜுந்தியு முந்தசிரன், அந்த படை வீரன் உதவி வெற்றி பெறக்கூடியவனாகவே தவிர இல்லை. இன்தசர நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம்ல, இன்தசர் என்ன அர்த்தத்துக்கு வரும்? வெற்றி பெறக்கூடியவன், அந்த அர்த்தத்துக்கு தான் இது வரும், இந்த முந்தசிரம். அப்ப அந்த படை வீரன் வெற்றி பெறக்கூடியவனாகவே தவிர இல்லை. சரியா? இங்க பாருங்க, அமல் செய்யாததுக்கு உதாரணம், எனில் ஜுந்தியோ இல்லா முன்தசீருன் படிக்கணும். முன்தசீரன் என்ன செஞ்சிடக்கூடாது? படிச்சிடக்கூடாது. சரியா? அப்ப அந்த படை வீரன் வெற்றி பெறக்கூடியவனாகவே தவிர இல்லை. அடுத்து பாருங்க, இனில் ஃபாக்கிஹத்து நாலிஜத்தன், அந்த பழம் பழுக்கக்கூடியதாக இல்லை. ஆனா இங்க பாருங்க, இல்லா நுழைஞ்சிருச்சுல. இனில் ஃபாக்கிஹத்து இல்லா நாலிஜத்துன், அந்த பழம் பழுக்கக்கூடியதாகவே தவிர இல்லை. அப்ப இங்க தவிர வந்துட்டாவே இல்லைன்ற அர்த்தம் போயிரும். நம்ம முன்னாடியே பயிற்சியில பார்த்தோம்ல, இருக்குன்னு அர்த்தம். அப்ப பழம் பழுக்கக்கூடியதாக தான் இருக்கிறதுன்ற அர்த்தம் கொடுக்கும். சரியா? இப்ப வச்சு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். 3 வாசகங்கள் அமல் செய்யற மாதிரி, 3 வாசகங்கள் அமல் செய்யாத மாதிரி பார்த்துட்டோம். இப்ப மாக்கு பார்ப்போமா? இப்ப மா பாருங்க, மல் இபு மரீலன், அந்த மறைந்திருப்பவன் நோயாளியாக இல்லை. அப்ப இதுல இஸ்ம முந்தி வந்திருக்கு. அதே போல இல்லா நுழையில, அப்ப அமல் செய்யும் லைசோடைய அமல் எல்லாமே அதே மாதிரிதான். சரியா? அப்ப இது பாருங்க, இல்லா நுழைஞ்சிருச்சுல. மல்கா இபு இல்லா மறியலுன், அந்த மறைந்திருப்பவன் நோயாளியாகவே தவிர இல்லை. அது மல்கைமு மா அன், அந்த மேகம் தண்ணீராக இல்லை. மல்கைமு இல்லா மா அன் மா உன், அப்ப இல்லா வந்துருச்சுல, அதனால மா உன் தான் படிக்கணும். அந்த மேகம் தண்ணியாகவே தவிர இல்லை. மஸ் சுஜாஉ கவியன், அந்த பலசாலி, அந்த தைரியசாலி வீரமுடையவன், கவியன் பலசாலியாக இல்லை. அப்ப அந்த வீரமுடையவன் பலசாலியாக இல்லை. மஸ் சுஜாஉ இல்லா கவியுன், அப்ப இல்லா வந்துருச்சுல, கவியுன் தான் படிக்கணும். அப்ப அந்த வீரமுடையவன் பலசாலியாகவே தவிர இல்லை. ஓகேவா? அப்ப மா நுழையிற மாதிரி 6 வாசகம், அதுல 3 அமல் செய்தது, 3 அமல் செய்யவில்லை. அடுத்து பாருங்க, லா இங்க இருக்குல்ல. அப்ப லா நுழையிற மாதிரி 6 வாசகங்கள் கேட்டாங்கல்ல, அதற்கு தான் இந்த வாசகம். லா முஹ்மிலுன் முஆக்கபன் படிக்கணும். என்ன படிக்கணும்? லா முஹ்மிலுன் முஆக்கபன். அப்ப லாக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? 3 நிபந்தனை வரணும். இஸ்மு முந்தி இருக்கணும், ஹபர் பிந்தி இருக்கணும், இல்லா வரக்கூடாது. இன்னொன்னு நிபந்தனை என்ன? ரெண்டுமே நக்கிராவாக இருக்கணும். இப்ப இந்த 3 நிபந்தனைகளும் நான் வச்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? லைஸோடைய அமலை செய்ய வச்சுட்டோம். சரி, அந்த மாதிரி 3 வாசகம். இங்க என்னது? மூணுமே அந்த நிபந்தனைகள் இல்லாமல் அமல் செய்யாத மாதிரி 3 வாசகம் இங்க கொண்டு வந்திருக்கோம். சரியா? அப்ப லா முஹ்மிலுன்னா வீணடிப்பவன், தான் நேரத்தை வீணடிக்கக்கூடிய சோம்பேறியானவன். அப்ப வீணடிக்கக்கூடியவன் சோம்பேறியானவன். முஆக்கபன், தண்டிக்கப்பட்டவனாக இல்லை. முஆக்கபன்னா தண்டிக்கப்பட்டவனாக இல்லை. லா முஹ்மிலுன் இல்லா முஆக்கபுன், சோம்பேறி வீணடிப்பவன், நேரத்தை வீணடிக்கக்கூடியவன் தண்டிக்கப்பட்டவனாகவே தவிர இல்லை. லா கிதாபுன் லா இஅன், அப்ப லா கிதாபுன், அப்ப கிதாப் புத்தகம், லா இஅன், இப்ப லா இஅன் தொலைந்ததாக வீணானதாக இல்லை. லாஅனா வீணானது. அப்ப லாஇஅன்னா வீணாகக்கூடியதாக இல்லை, புத்தகம் வீணாகக்கூடியதாக இல்லை. லல் கிதாபு லாஇஉன் வலல் கலமு, புத்தகம் வீணாகக்கூடியதாக இல்லை, வலல் கலமு, பேனாவும் வீணாகக்கூடியதாக இல்லை. அப்ப லாஇஉன் தான் படிக்கணும், லாஇஅன் படிச்சிடக்கூடாது. ஏன்னா இஸ்முல என்ன வந்துருச்சு? மாரிஃபா வந்துருச்சு. ரெண்டுமே எனக்கு கிரவா இருந்தா தான் நம்ம செய்யும். அடுத்து லா முஃமினுன் நம்மாமன், அப்ப ஒரு முஃமின் கோல் சொல்பவனாக இல்லை. அப்ப நம்மாம்னா கோல் சொல்பவன். இப்போ ஒரு முக்மீன் என்பவன் கோல் சொல்பவனாக இல்லை. லல் முக்மீனு நம்மாமுன் வலா முகுதாபுன், ஒரு முக்மீன் என்பவன் கோல் சொல்பவனாக இல்லை. நம்மாமன் படிச்சிடக்கூடாது. ஏன்? இஸ்மா அலிஃப்லாம் ஆரிஃபா வந்துருச்சுல, அதனால அது லா வந்து லைசோனை அமல் செய்யக்கூடாது. அப்புறம் வலா முகுதாபுன், இன்னும் முக்மீன் என்பவன் எப்படி இல்லை? கோல் சொல்பவனாக. முகுதாப்னா புறம் பேசுபவனாக. அப்ப கோல் சொல்பவனாகவும் இல்லை, புறம் பேசுபவனாகவும் இல்லை.
இப்ப அடுத்து பாருங்க, கடைசியா லாத்தை வச்சு 4 வாசகம். நாலுமே என்ன செய்யணும்? அமல் செய்யணும். அமல் செய்யாம கொண்டு வர சொல்ல, அமல் செய்யற மாதிரிதான் கொண்டு வர சொன்னாங்க. அதுக்குதான் இந்த 4 வாசகங்கள் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அப்ப இங்க பாருங்க, 4 வாசகங்கள் வந்துருச்சுல்ல. அப்ப இந்த 4 வாசகங்களுடைய அர்த்தத்தை பார்ப்போமா? இப்ப லாத்த அமல் செய்யணும்னா என்ன செய்யணும்? லாத்த அமல் செய்யணும்னா இஸ்மோ ஹபரோ போக்கி இருக்கணும். ஏதோ ஒண்ணு போக்கி இருக்கணும். இதுல எல்லாத்துலயும் இஸ்மு போக்கப்பட்டிருக்கு. சரியா? அதே போல நேரத்தை காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே நேரத்தை குறிக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அந்த நிபந்தனைகள்லாம் கொண்டு வந்து அமல் செய்யற மாதிரி தான் நம்மகிட்ட வாசகம் கேட்டாங்க. நாலுமே அமல் செய்யற மாதிரியே தான் இருக்குது. சரியா? பாருங்க, லாத்த ஹீன மனாசின். அப்ப தப்பித்து ஓடக்கூடிய நேரமாக இல்லை. இந்த நேரம் அந்த இஸ்முல்லா லாத்த போக்கப்பட்டிருக்கு. ஹீன மனாசின், இது ஹபருல் லாத்த மட்டும்தான் கொண்டு வரணும். ஒண்ணு போக்க போட்டிருக்கணும்னு சொன்னாங்களா, அதனால இஸ்ம போக்கப்பட்டிருக்கு. இப்ப தப்பித்து ஓடக்கூடிய நேரமாக இல்லை. லாத்த வக்த தௌபத்தின், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரமாக இல்லை. லாத்த சாஅத்த நதமின், கை செய்தப்படக்கூடிய நேரமாக இல்லை. லாத்த ஜமன மிசாஹின், கேலி செய்யக்கூடிய காலமாக இல்லை. அப்ப எல்லாமே என்ன செஞ்சாச்சு? நம்ம அர்த்தம் வச்சாச்சு. அவங்க சொன்ன மாதிரி வாசகங்களை கொண்டு வந்தாச்சு. வாருங்கள், தொடர்ந்து இந்த பாடத்தை நாம் தொடர்ந்து காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.